இது வந்து இந்தூரோட டஸ்ட்பின் எப்படி இருக்கு பாருங்க. இங்கே வந்து சாப்பிடலாம் பண்ணி சமைச்சிருக்கிறாங்க போல. ஒருத்தனும் இல்லை, இது என் முன்னாடி ஒரு டூரிஸ்ட் கூட இல்லையா, நான் ஒருத்தன் தான் இது ஃபுல்லாக சுற்றிங்கிறேன். சுற்றியும் ஒரு காக்கா சவுண்ட் கூட கேட்காம இவ்வளோ சைலண்டாக இருக்குது பாருங்க. சவுண்டு ஒன்று கூட இல்லைப்பா. தங்கங்கள்லாம் இந்த மாதிரி இடத்துல தான் வந்து எங்கன்னா வச்சிருப்பானுங்க. கூட்டு போகிறாங்க, நம்மள உள்ளே போட்டு பழக போகிறாங்க போல. உள்ளெல்லாம் போகிறாங்க, ஒன்றுமே தெரிய மாட்டேங்குது. சுரங்கு மாதிரி இருக்குது, உள்ளே இறங்கினா ஒன்றுமே தெரிய மாட்டேங்குது. டஸ்ட்பின் இங்கிருந்து பார்த்தா எல்லாம் குள்ளார வந்து சின்ன சின்னதாக தெரியுது. பாஸ் நம்ம பார்த்தீங்கன்னா ஃபைனலாக 20 கிலோமீட்டர் ட்ராவல் பண்ணி அந்த ஜெய்சல்மர்லேருந்து இந்த குல்தாரா வில்லேஜ்க்கு இப்போ நம்ம வந்தாச்சு. சரி பார்க்கலாம், இங்கே நிறைய பேர் வந்து பேய்கள்லாம் இருக்கான்னு சொல்லியிருக்காங்க. அதனால் அதுக்கிட்ட போய் நம்ம ஒரு வாட்டி பேசி பார்க்கலாம். எதுக்காக வந்து இங்கேருந்து நீங்கள் போனீங்கன்றதை போய் நம்ம பார்க்கலாம். இது இல்லாமல் அது வந்து ஓன்லி பேய்கள் வந்து நைட்டில் மட்டும்தான் இருக்குமா, பகலில் வந்து இருக்காதா? சரி, அந்த லொக்கேஷன்ஸ் எப்படி இருக்கான்றதை இப்போ நான் உங்களுக்கு காட்டுறேன், நீங்களே பாருங்கள். இதுதான் வந்து குல்தாரா வில்லேஜ்ன்றாங்க. பார்த்தா நல்லா தான் இருக்குது, நல்லா தான் ஏதோ இப்போ கட்டின மாதிரி தான் இருக்குது வீடுங்கள்லாம். எல்லா வீடும் வந்து இப்போ தான் வந்து ரீசெண்டாக கட்டின மாதிரி இருக்குது. எல்லாம் பெயிண்டெல்லாம் இவங்களே அடிச்சிருக்கிறாங்க போல பாருங்க. இங்க பாருங்க, இதுதான் டஸ்ட்பின். சூடாக கூட இல்லை. இது வந்து இந்தூரோட டஸ்ட்பின் எப்படி இருக்கு பாருங்க, நல்லா இருக்குல்ல. டஸ்ட்பின்னா பிளாஸ்டிக் டஸ்ட்பின் இல்லைங்க, இது வந்து இப்போ ஏதோ பாயிண்ட் அடித்த மாதிரி இருக்குது. எல்லாம் பக்கம் சாணி நினைக்கிறாங்க, எல்லாம் சாணி தானே. ஸ்மெல் பார்க்கலாம். ஆமாம், இது சாணி ஸ்மெல் தான் கொடுக்குது எல்லாருக்கும். இது வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு வில்லேஜ் அப்படின்னு சொல்கிறாங்க. இங்கே நம்ம ஒரு வாட்டி தேடி பார்க்கலாம். Hi guys, anybody is there? I'm coming. I'm your friend. உங்கள் நண்பன் பேய்களின் ராஜா வந்து வீட்டில் இதர். இங்கே வந்து சாப்பிடலாம் பண்ணி சமைச்சிருக்கிறாங்க போல. இதில் பார்த்தா 200 years பேக்கில் பண்ண மாதிரி இருக்குது. யாரோ இப்போ வந்து ரீசெண்டாக வச்சுருக்கிற மாதிரி இல்லை, இவங்களே பண்ணி வச்சுருக்கிற மாதிரி இருக்குது. செம்மையாக இருக்கியா. ஆனால் என்ன மேலே டாப் தான் இல்லை, ஒரு வெட்ட வெளியாக இருக்குது. இருந்தால் அந்த தான் தப்பிச்சு ஓடி இருக்கேன். அதாவது நீங்கள் பார்த்தீங்கன்னா 100க்கும் மேலே கிராமங்கள், சரி 100க்கும் மேலே குடும்பங்கள் வந்து இந்த இடத்துல இருந்தாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் ஃப்ரண்ட்டில் மட்டும் நல்லா இருக்குது வீடுங்க. ஆனால் அதை நெக்ஸ்ட்டு பார்த்தா இங்கே வந்து எல்லா வீடுங்க வந்து உடஞ்சி போயிருக்கு. இது வந்து இவங்களே உடச்சிட்டாங்களா இல்லை இது ஃபஸ்ட்டு இப்படி இருக்கான்னு தெரியல. இந்த மாதிரி நம்ம இங்கே மட்டும் இல்லை, நம்ம அந்த 17 கிலோமீட்டர் அந்த ஜெய்சல்மர்லேருந்து நம்ம வரும்போது எல்லாமே இந்த மாதிரி தான் இருக்குது. அங்கேருந்து ஸ்டார்ட் ஆகிடுச்சுன்னு நினைக்கிறேன் இந்த குல்தாரா வில்லேஜ். இது இல்லாமல் இந்த டஸ்ட்பின் பார்த்தீங்கன்னா 200 years பேக்கெல்லாம் இல்லை, இது வந்து இப்போ கட்டினது. டஸ்ட்பினில் யாருன்னா போட்டாங்களான்னு கேட்டால் அதெல்லாம் யாருமே போடணும். சுற்றி பார்த்தா ஒரே மாதிரி தான் இருக்குது. இது இல்லாமல் நம்ம கார்த்தி அண்ணனோட தீரன் படம் கூட இங்கே தான் எடுத்துருக்குது. எனக்கு பிடிச்ச படம், எனக்கு எப்படி சொல்கிறது, ரொம்ப ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான படம் சொன்னால் அது வந்து தீரன் தான். அதில் வந்து கிளைமேக்ஸ் எல்லாம் படம் பயங்கரமான படம். எனக்கு ஹெச்மினா தானே ரொம்ப பிடிக்கும். அந்த படத்தினால தான் கார்த்தி வந்து ஒரு நெக்ஸ்ட் லெவலில் போனாங்க அப்படின்னு கூட சொல்லலாம். அந்த படத்தோட கிளைமேக்ஸ் எல்லாம் இங்கே தான் எடுத்துருக்குது. அதாவது அதில் வந்து நைட்டில் ஒரு சீன் இருக்குல்ல, அந்த ஊ அப்படின்னு கற்றுவாங்கள்ல, அவன் இந்த இது ஓநாய் வாயில் கரெக்டாக மாட்டேது. அதாவது அந்த ஓநாய்களெல்லாம் எப்படி வேட்டையாடுமோ அந்த இதுவை ட்ரிக்ஸை பேஸ் பண்ணி ஒரு ஃபைட் ஒன்று வரும்ல, அந்த வில்லன் வந்து சரி அந்த வில்லன் கேங்ஸுங்கெல்லாம் இருப்பாங்களா, இந்த மண்லேருந்து அப்படியே எழுந்து வருவாங்கள, அந்த சீன்ஸ் எல்லாம் இங்கே தானே எடுத்துருக்குறது. ஆனால் செம்மையாக இருக்கியா ஷூட்டிங் பண்ணும்போது. அங்கே நீங்களே கேட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன், செக்யூரிட்டி
அங்கே ரொம்ப கார்த்தினா ரொம்ப பிடிக்கும். அந்த படத்தை நான் வந்து நிறைய வாட்டி பார்த்துருக்குறேன். அந்த படத்தெல்லாம் இங்கே தான் எடுத்துருக்குறாங்க அப்படின்னு கூட சொல்லியிருக்காங்க. நம்ம ஊர் பற்றி இவ்வளோ பெருமையாக சொல்கிறாங்க அந்த ஊருக்காரங்க. அப்படி தான் இருக்குது. இங்கே வெறும் அந்த உடஞ்சி போன அந்த வீடுக்கு மட்டும்தான் இருக்குது தவிர்த்து எதனா இது வந்து இது வந்து ஒரு வீடு, இது 2வது வீடு, இது 3வது வீடு அப்படின்னு ஏதோ ஒன்று வச்சு தான் தெரியும். அதாவது இங்கே வந்து எவ்வளோ வீடுங்களெல்லாம் இந்த மாதிரி சேதம் ஆயிருக்கான்றது அதெல்லாம் அந்த மாதிரி எதுவும் வைக்காமல் ஏதோ கல்லுங்களெல்லாம் இந்த எடுத்து வச்சா எப்படி இருக்குமோ அப்படி தான் இருக்குது இங்கெல்லாம் பார்க்குறதுக்கு. பாருங்கள், எல்லா வீடுங்க வந்து அப்படி தான் இருக்குது. இது பார்க்கும்போது எனக்கு வீடு மாதிரியே தெரிலங்க. ஏதோ எங்கேருந்தோ அங்கே பள்ளங்கள்லாம் இருக்குல்ல, பள்ளம் அங்கே இருக்கிற கல்லுங்கள்லாம் எடுத்து வந்து இங்கே போட்ட மாதிரி இருக்குது. பட் அப்படியெல்லாம் இருக்காதுன்னு நினைக்கிறேன். சரி, எதனா பார்க்கலான்னு பார்த்தா யாருமே இல்லையடா. ப்ளீஸ் கம் ஹியர், ஐ வாண்ட் டு see you அப்படின்னு கூட கேட்கலாம். நான் உங்களை பார்க்க வேண்டும். நான் சுற்றி பார்த்தாலும் இது பார்க்கும்போது இந்த பசல் தான் ஞாபகம் வருது. இது வந்து ட்ரோன் ஷாட்டில் எடுத்தால் பசல் மாதிரி இருக்கும். உங்களுக்கு எங்கே சுற்றி பார்த்தாலும் நீங்கள் ஒரே இடத்துக்கு தான் வரணும், அந்த மாதிரி தான் இருக்குது. இங்கே நைட்டில் பார்த்தீங்கன்னா 2 செக்யூரிட்டி தான் இருப்பாங்களாம். 6 மணிக்கு மேலே ஒருத்தர் கூட இங்கே இருக்கவே மாட்டாங்களாம். யாரும் தங்கக்கூடாதான் அப்படின்னு ஒரு ரூல்ஸ் வேறு போட்டிருக்காங்க. ஆனால் பாருங்க, ரெட் புல்லு ட்ரிங்க்ஸுங்கெல்லாம் பண்ணி போட்டுக்கிறாங்களே இங்கே. 88 ஃபெலோஸ் எனக்கு தெரிஞ்சு பேய் கூட உக்காந்து சரக்கு அடிச்சிருப்பாங்க போகிற இங்கெல்லாம். எப்படி நைட்லலாம் எப்படி அவங்களாம் இங்கே அலோவ் பண்ணுறாங்க? இங்கே ஏதோ ஒரு வீடு இருக்குது, ஆனால் இது பார்த்தா இப்போ கட்டின மாதிரி இருக்குது. என்னதான் இருக்குது உள்ள பார்க்கலாம். இந்த இடத்துல இங்கே பாருங்கள், இது வந்து இப்போ கட்டின வீடு. டைல்ஸ் எல்லாம் போட்டு நல்லா பண்ணியிருக்காங்க. நான் பார்த்தீங்கன்னா இங்கே யாருமே அவ்வளோ வரலைங்க. இங்கே நின்று போனால் ஒரு 4-5 பேர் தான் இருப்பாங்க, அவ்வளோதான். எல்லோரும் வந்து இந்த டைமில் டார்க் டெசர்ட் போயிட்டுருப்பாங்க. ஏன்னா 3 o'clock தர்ஷனம் எல்லாம் போயிட்டுருப்பாங்க. நம்ம இன்னொரு 3 ஹவருக்கு இங்கே தான் நம்ம ஃபுல்லாக சுற்ற போகிறோம். எப்படி என்னென்ன இருக்குன்றது. ஃபஸ்ட்டு வந்து எல்லா பக்கம் வீடுங்கள்லாம் கொஞ்சம் சேதம் ஆயிருந்துச்சு, சாரி டேமேஜ் ஆயிருந்துச்சு. ஆனால் இங்கே வந்து கொஞ்சம் நல்லா பண்ணியிருக்காங்க. பாருங்களேன், சிமெண்ட்டே போடாமல் சும்மா அப்படி வச்சுருக்காங்க. ஒரு தள்ளி விட்டால் என்னையா ஆகுறது இது? பாருங்க, அப்படியே லைனாக கட்டிக்கிறாங்க. எவ்வளோ ஒரு 200 ஃபேமிலிஸ் இருக்கமாம்மா இங்கே, அவ்வளோ பேரா. ஒரு கிராமமே வந்து நைட்டாக வந்து இங்கேருந்து எப்படி எங்கே போயிட்டாங்களாமா. அதாவது நான் சொல்கிறது டைம் ட்ராவல் பண்ணி போயிட்டாங்க அப்படின்னு சொல்ல மாதிரி இருக்குது. இந்த கல்லுங்கள்லாம் வந்து இப்போ வந்து கீழே விழுந்துருக்குது. இங்கே பாருங்களேன், இங்கே பாருங்கள், பழசெல்லாம் எப்படி இருக்குதோ அப்படி தானே வைக்கணும். ஆனால் இங்கே பார்த்தீங்கன்னா இந்த கல்லுங்கள்லாம் இப்போ இவங்க வச்சுருக்குறாங்க. இங்கே ஃபுல்லாகவே உடஞ்சிருக்கு, இவங்க வச்சுருக்காங்க. தனியாக இருக்கிறதுனால என்ன ஆயிடுச்சு, தனியாக இருக்கிறதுனால பாரு ஒருத்தனும் இல்லை. இது என் பின்னாடி ஒரு டூரிஸ்ட் கூட இல்லையா, நான் ஒருத்தன் தான் இது ஃபுல்லாக சுற்றிங்கிறேன். விட்டால் நைட்டு கூட ஃபுல்லாக சுற்றுவேன் நான் உக்காரத்துக்கு. ஐயோ, இங்கே ஒன்று பண்ணிக்கிறாங்க பாருங்க, இந்த காலத்துக்கு ஒரு உக்காரத்துக்கான இல்லை. இங்கே வந்து இவ்வளோ பண்ணாங்களே, யாருன்னா ரொம்ப இந்த வெயிலில் வந்து ஒரு பக்கம் உக்காரவாங்களே, எதனா ஒரு ஷீட் போடலான்னு. இதெல்லாம் வந்து இல்லை, இந்த மாதிரி ஒரு வீடுங்கெல்லாம் கட்டி வச்சுக்கிறாங்க. ஐயோ, இங்கே உக்காரலாம்டா கொஞ்ச நேரம்னு பார்த்தா வெயில் இங்கே கூட நம்மளை விடாது போலையே. பாருங்க, உள்ளே வந்து ஹீட்டே அப்சர்வ் பண்ணலாங்க. இந்த பவானி படம் வந்து ஸ்ட்ராங்காக இருக்குமா? கைதான் வலிக்குதுடா. பழைய காலத்து தூரமாக இது அதெல்லாம் இல்லை. இப்போ தான். ஆனால் வந்து லாக்கு பழைய காலத்து டெக்னிக். இங்கே பாருங்க, பழைய காலத்து டெக்னிக் இது. நம்ம வந்து இந்த கோல்டு, அதாவது இந்த கோல்டன் சிட்டிலேருந்து ஒரு கோல்டு, ஒரு சின்ன ஒரு இங்கேருந்து நம்ம எதுவும் எடுத்துன்னு போகலாம் நினைக்கிறேன். பார்க்கலாம் என்னதான் நடக்குதுன்னு. ஒரே ஒரு கல் மட்டும் எடுத்துன்னு போகலாம். இல்லை, ஒரே ஒரு கல். என்ன கல் எடுத்துக்கலாம்? ஒரு சின்ன கல். இந்த கல் எடுத்துக்கலாம். ஓகே, இந்த கல் நம்ம இந்த ஊரோட ஞாபகார்த்தமா இந்த கல்லை நான் எடுத்து என்னோடய வீட்டுக்கு எடுத்துன்னு போகிறேன். இந்த ஒரு கல் இது வந்து கோல்டு கல்லாமா. இது எடுத்துன்னு போய் நம்ம ஊரில்
நம்ம ஊரில் எத்தனை போய் விற்றா காசு பயங்கரமாக இருக்கும். ஏன்னா இது வந்து கோல்டன் சிட்டியில், அதனால இது ஒரு கோல்டன் ஸ்டோன் அப்படின்னு கூட சொல்லலாம். நீங்கள் அதுக்கு திரும்ப என்னோடய பேக்கெட்டில் வச்சுக்கிறேன். இது வந்து ஒரு ஞாபகார்த்தமாக இருக்கட்டுமே. இந்த ஊர்லேருந்து நம்ம எதனா ஒன்று எடுத்துகிட்டு போனால் ஒரு ஞாபகார்த்தமாக இருக்கட்டும். இங்கே ஏதோ ஒன்று இருந்திருக்கு, ஆனால் யூஸ் பண்ணி வச்சுருக்காங்க இந்த இடத்துல. மாடர்ன் பல்லாவாஸ் ஹவுஸ். இப்போ இருக்கிற வீடுங்களா மியூசியம் ஷாப்பா? ஆனால் இப்போ இல்லை பாருங்களேன். இங்கே பாருங்கள், மியூசியம் ஷாப். ஆனால் இப்போ இல்லை, க்ளோஸ் பண்ணி வச்சுருக்காங்க. ஏன்னா எல்லாம் ஆஃபீஸ் எல்லாம் தான் வந்து ஓப்பன் பண்ணுவாங்க. இங்கே நல்லா இருக்குது. இங்கே நல்லா இது இதெல்லாம் வந்து இப்போ கட்டினது. இங்கே வந்து எனக்கு தெரிஞ்சு ஹோட்டல் மாதிரி என்ன பண்ணுவாங்க போல். பாருங்க நண்பாஸ், இது பார்த்தீங்கன்னா கரெக்டாக ஒரு 4 o'clock அங்கே இருக்குது. நான் ஒருத்தர சுற்றிக்கிறேன். இப்போவே பார்த்தீங்கன்னா இங்கே நைட் மாதிரி தான் இருக்குது. என்னோடய சத்தம் பாருங்கள், உங்களுக்கு அவ்வளோ கிளியராக கேட்கும். ஒரே ஒரு சவுண்டு கூட இந்த இடத்துல வந்து சுற்றியும் ஒரு காக்கா சவுண்ட் கூட கேட்காம அவ்வளோ சைலண்ட்டாக இருக்குது. பாருங்கள், சவுண்டு ஒன்று கூட இல்லைப்பா, ஒரு சவுண்டும் இல்லை. அந்த மாதிரி ஃபுல் சைலண்ட்டாக இருக்குது இப்போ இந்த ஏரியா. ஏன்னா யாருமே இல்லையே, நான் மட்டும்தானே இருக்கேன். எல்லோரும் எனக்கு தெரிஞ்சு போயிட்டான்னு நினைக்கிறேன். இங்கே பாருங்களேன், இது பார்த்தீங்கன்னா இப்போ கட்டினது. ஆனால் இப்போ கட்டினது இருந்தால் கூடமே அவ்வளோ அப்போ உள்ளது மாதிரியே இப்போது இருக்கணும்னு கட்டி வச்சுக்கிறாங்க. இது ஏதோ ஒரு லூசு பயவுள்ள இந்த மாதிரி எழுதி வச்சுக்குது. பாருங்களா, அதுவும் என்னது துல்காராவா? துல்கார் இந்த ஊர் எழுதி வச்சுக்கிறாங்க. எல்லாம் வீடுங்களா? ஆனா நைட் எனக்கு விட்டாங்களா இங்கே தங்கிடுவோம்பா. அப்படி தான் இருக்குது. சவுண்ட் இருக்குது. ஏய், நோ சவுண்ட், நோ பேய். சரி சவுண்டே இல்லாதனால ஏதோ ஒரு மாதிரியா இருக்குது. அப்பா ஒரு ஈ சத்தம் கேட்டால் கூட ஒரு மாதிரி சவுண்டு அப்படி இருக்குது. உள்ளே போனால் மட்டும் அப்படி இருக்குது. யார் என்னங்க இது? இப்போவே நான் பார்த்தீங்கன்னா 1 கிலோமீட்டர் சுற்றி பார்த்துட்டேன். அப்படி இருக்குது. இன்னும் கொஞ்சம் கல்லுங்கெல்லாம் எடுத்து நீட்டு ஜோடிச்சு வச்சிட்டாங்கன்னா முடிஞ்சு போச்சு அடுத்தோட. அதாவது ஸ்டார்டிங்கில் நம்ம பார்த்தோம்ல, அந்த மாதிரி கல்லுங்கெல்லாம் இவங்களே எடுத்து நீட்டாக அந்த மாதிரி ஜோடிச்சு வச்சிட்டா, என்னடா இது ஏதோ இப்போ கட்டின மாதிரிலாம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க நினச்சிடுவாங்க. பாருங்கள், யாரோ கோவத்தில் வந்து இதை கூட தள்ளி போட்டுக்கிறாங்க போல். யாராவன் நைட்டில் யாரோ பண்ணி வச்சுருக்காங்க. ஏதோ இருக்குது, ஏதோ ஒரு அமானுஷமான ஏதோ ஒன்று இங்கே இருக்குது. ஆனால் ரோடு பாருங்களேன், செம்மையாக போடுறாங்க. பாருங்க, நடந்து போகிற மாதிரி. இதெல்லாம் 200 வருஷம் என்ன, இன்னும் ஒரு 1000 வருஷத்துக்கு கூட இதெல்லாம் நிற்கும். அதான் நீங்கள் வர்ற மாதிரியா? நீங்கள் ராஜஸ்தானி, நீங்கள்லாம் ராஜஸ்தானி சார், நீங்கள்லாம் வந்து வேற மாதிரி, நீங்கள் அப்பயே வந்து வேற மாதிரியே கட்டிக்கிறீங்க. அது 700 வருஷத்துக்கு முன்னாடி இப்படி நீங்கள் வந்து கட்டியிருக்கிறீங்க. 200 வருஷம் பின்னாடி இங்கேருந்து பறந்து போயிட்டுக்கிறீங்க. எதுக்காக போனீங்க? இங்கே இருந்துதான் நல்லா இருந்திருக்கோம்ல. இப்போ பாருங்கள், இது வந்து கவர்மெண்ட் அண்டர்டேக் பண்ணி டூரிஸ்ட்டாக பண்ணிட்டாங்க. சும்மா போயிட்டு வந்துங்கிறோம். டிக்கெட்டுக்கு மட்டும் பார்க்கிங்கு 50 ரூபா சொல்லிட்டு வாங்குறாங்க. அந்த டிக்கெட்டுன்னே சொல்லிடலாம் போல். ஏன்னா எப்படி இருந்தாலும் யாருமே வந்து அங்கேருந்து நடந்து வர போகிறதில்ல. வந்தால் பைக்கில் வர போகிறாங்க, இல்லை இப்படி தான் வர போகிறாங்க. அதனால் அது வந்து பார்க்கிங்கான்றது டிக்கெட்டுன்றது பார்க்கிங்காக வாங்கிட்டு போகிறாங்க. சைடில் வந்து நிழல் இருக்கிறதுனால ஒரு மாதிரியாக இருக்குதுங்க. எல்லோரும் வந்து சிங்களாக வந்தால் மட்டும் அங்கங்கே சுற்றிட்டு அப்படியே ஓடிடுறாங்க. ஃபேமிலி வந்தால் மட்டும் உள்ளே யாரும் வரமாட்டேன்றாங்க. இங்கே யாருமே வரமாட்டேன்றாங்க, உள்ளே யாரும் வரமாட்டேங்கிறாங்க. இங்கே வந்து ஒரு மாதிரி குறுகலாக இருக்குது. இங்கே உள்ளே போகலாம், இங்கே போகலாம். நம்ம இங்கே தான் ஏதோ ஒரு மாதிரி செதந்து போயிருக்குது சந்தில். ஆனால் என்ன ஒரு ப்ராப்ளம்னா, பாம்புங்க எல்லாம் இருந்திருக்கோங்க. இங்கெல்லாம் பாம்புங்கெல்லாம் பயங்கரமாக இருக்குங்க, விஷத்தனமான பாம்புகள். அப்புறம் வந்து ஒரே போட்டுருக்கு. அதுதான் இங்கே ஒரு மாதிரியாக இருக்குது, வேறு ஒன்றும் இல்லை. பார்க்கலாம், நைட்டு வந்து அவங்ககிட்ட கேட்டு பார்க்கலாம் இங்கே தங்குறதான்னு சொல்லிட்டு. தங்க கொடுக்க மாட்டாங்க, பட் நம்ம வெளியே ஆனால் தங்கலாம்.
எனக்கு வந்து இன்னும் என்னன்னா, இது பார்க்கும்போது இந்த ட்ரெஷர் ஹண்டிங்ஸ் எல்லாம் இருக்கும்ல, நிறையா இந்த ஹாலிவுட் படத்துலலாம் பார்த்தீங்கன்னா நிறையா இந்த மாதிரி தங்கங்கள்லாம் இந்த மாதிரி இடத்துல தான் வந்து எங்கன்னா வச்சுருப்பானுங்க. அந்த மாதிரி இந்த இடத்துல வந்து நம்ம வந்து மெட்டல் டிடெக்டர் அப்படின்னு சொல்லுவாங்கள்ல, அதை நம்ம இடத்துல வந்து ஒரு வாட்டி சும்மா அப்படியே அங்கே எங்கன்னா நம்ம சர்ச் பண்ணால் கண்டிப்பாக எதனா கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஆனால் தேட விட மாட்டாங்களே. தேடினா நம்மளே எடுத்துன்னு போய் உள்ளே போட்டு நம்ம ஃபேமிலியை தேடுற மாதிரி பண்ணி விட்ருவாங்க. எல்லாருமே பாருங்க, எல்லாருமே அங்கே தான் இருக்காங்க. தவிர்த்து வந்து உதவி பண்ணுறாங்க. அதாவது அங்கே இருந்து அப்படியே போயிடுறாங்க. அப்புறம் பாருங்களேன், இங்கே இருக்கிற மணல் எவ்வளோ ஒரு பவுட்ரு மாதிரி இருக்குது பாருங்கள். எடுத்து மூஞ்சில் பூசிக்கலாம் போல், அவ்வளோ இதாக இருக்குது. பவுட்ரு மாதிரி அவ்வளோ ஸ்மூத்தாக இருக்குது இங்கே இருக்கிற மண். இங்கேன்னு இல்லை, எல்லா பக்கமும் அப்படி தான் இருக்குது. ஓகே பாஸ், இப்போ நீங்கள் பார்த்துக்கிறது பார்த்தீங்கன்னா இது வந்து இப்போ கட்டின வீடுங்க தான் இது. ஆனால் என்ன வீடுங்க மட்டும் தான் கட்டுறாங்க, தவிர்த்து மேலே கூரை மட்டும் கட்டவே மாட்டேன்றாங்க. இது பாருங்கள், இங்கேருந்து பார்த்தா மொத்தம் குல்தாரா வில்லேஜும் தெரியுமா? இப்போ நான் உங்களுக்கு அதான் காட்டுறேன் பாருங்கள். இது வந்து என்னதான் இவங்க வந்து இப்போ கட்டினா கூட அப்படியே அந்த பழைய வீடுங்கள்லாம் எப்படி இருக்குமோ அதே ஒரு பாணியில் கட்டியிருக்காங்க. ஆனால் இந்த இடத்துல பாருங்க, இந்தி எழுதி வச்சுக்கிறாங்க. ராஜஸ்தானியில் எழுதாமல் இந்தி எழுதி வச்சுக்கிறாங்க. ராஜஸ்தானியை வந்து அழித்து விட்டு இந்தியில் வந்து இங்கே புகுத்து விட்டார்கள். இங்கே வர நம்ம ஃப்ரெண்ட்ஸ் 2 பேர் வர அப்பப்போ வர நம்ம கேமரா கிட்ட வந்து கொஞ்சம் வீடியோ வந்து எங்களே எடுங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுக்கிறாங்க. இங்கே தான் இருக்காம எங்கிறது யா अंदर में गुफा है. गुफा क्या गुफा? இங்கே ஏதோ குப்பான்னு சொல்லிட்டு ஏதோ இருக்காமா. இங்கே என்ன சொல்கிறாங்க? இதை கூட்டு போகிறாங்க, நம்மள உள்ளே போட்டு பழக போகிறாங்க போல. என்னடா இது நம்மளுக்கு தெரியாது. இது சுரங்கெல்லாம் தெரியும், இதுக்குள்ளெல்லாம் போடணுமா? இதர் இதர் நீ அந்த அதுக்குள்ளெல்லாம் போடணும், போடணும். சுரங்கெல்லாம் தெரியுங்க. अंदर जाके देखिए. अंदर फोन है भाई, बस फोन फोन है, देख देखो. இங்கே பா, இந்த பசங்க இதுக்குள்ளெல்லாம் போகிறாங்களாங்க. இங்கே ஒன்றுமே தெரிய மாட்டேங்குது. சுரங்க மாதிரி இருக்குது. நான் உள்ளே இறங்கினா ஒன்றுமே தெரிய மாட்டேங்குது. இங்கே பார்த்தீங்கன்னா உள்ளே வந்து நைட்டில் பறவைங்கள்லாம் இருக்கா, பேட்ஸுங்கெல்லாம் இருக்கா. நம்ம உள்ளே இறங்கினா நம்ம கடிச்சிருமாமா. ஆனால் சவுண்டே கேட்க மாட்டேங்குது. நைட்டில் வந்து இங்கேன்னா பறக்குமாமா. இது வந்து நம்மளுக்கு இந்த இது பாருங்க क्या नहीं है. आप जाके देखिए. இருட்டில் வந்து இங்கே எதுவுமே தெரிய மாட்டேங்குது. क्या भाई? ये इधर डिफरेंट प्लेस है नहीं, इधर का प्लेस है डिफरेंट. சரி, இப்போ நம்ம வந்து மேலே போகலாம். இங்கே பார்த்தாச்சு நினைக்கிறேன். இந்த வீடு பார்த்தாச்சு. மேலே போகலாம். अंदर भूत हो इधर राजा. ये क्या? डस्टबिन. डस्टबिन. इधर राजा है ऊपर इसकी कुर्सी से. இங்கே தான் வந்து இங்கே தான் ராஜா வந்து உட்காருவாங்க இந்த இடத்துல. டஸ்ட்பின் என்ன? नहीं डस्टबिन. டஸ்ட்பின் நம்ம कचरा वगैरह. ஓ, கச்சடா கலீஜுங்கெல்லாம் போகிற டஸ்ட்பின். இதுதான் வந்து அந்த காலத்து டஸ்ட்பின். சரி போகலாம். ஓகேயா? அவ்வளோதான் நினைக்கிறேன். सर नंबर वाटी मेला पा भाई ऊपर. ये राजा का महल है. क्या? ये राजा का महल है. राजा वो राजा का महल. हाँ ये राजा का महल है. वो ராஜாவோட வீடாங்க இது. நான் இது வந்து இப்போ கட்டினது மாதிரி இருக்குது. ஆனால் பூசினதெல்லாம் இப்போ கட்டினது தான். சரி, இப்போ பூசினது क्या बना हुआ है. இந்த இங்கிருந்து பல குல்தாரா வில்லேஜ் தெரியும். इधर से नजारा सब दिखता है और इधर से भी दिखता है. क्या नजारा दुबई देखने का. दुबई ये देखो इसका पूरा नजारा है कुल्दारा का. इधर से उतरी जाओ. पता कुल्दारा फुल्ला தெரியுமா? इधर
இங்கேருந்து பார்த்தா எல்லாம் குல்தாரா வந்து சின்ன சின்னதாக தெரியுது. வழிங்கெல்லாம் நீட்டாக பண்ணிக்கிறாங்க இந்த இடத்துல. அங்கங்கே ஒரு பசங்க நிற்கிறாங்க. இதுதான் வீடுங்க. இதுதான் அந்த வில்லேஜோட மேலே இருக்கிற பகுதிகள். இங்கே ஷீட் போட்டால் நல்லாயிருக்கும். நான் ஷீட் போடல, மோல்டிங்கே இல்லை எந்த வீட்லேயும். அந்த மாதிரி கட்டியிருக்கிறாங்க அப்பாவே. ஒன்று இது ஒன்று, அப்புறமா அங்கே ஒரு 3 வீடு, 4 வீடு தான் நல்லா இருக்குது. மிச்சம் எல்லாம் செதுந்து போயிருக்குது வீடுங்கெல்லாம். குல்தாரா வில்லேஜே ஒரு சின்ன பின்னமாகி போயிடுச்சு. இங்கே வந்து ஒரு கோயில் ஒன்று கட்டி வச்சுக்கிறாங்க. அதுதான் அப்படியே கலர்லேயே கோல்டாக அப்படியே இதாவது கோல்டு கலர் கரெக்டாக இருக்குது. பாருங்க, இங்கே ஒரு கோயில் இருக்குது. கோயில் உள்ள வந்து செருப்பு போட்டு போடுறதுக்குள்ள இந்த கோயில் இருக்குது. ஆனால் உள்ள சிலை தான் இல்லை. அவ்வளோதான் பஸ். இந்த இடத்துல எல்லாம் முடிஞ்சிச்சு. இது நம்ம அப்படியே வந்தோம். இதே தான் இது. நல்லா இருக்குதுல்ல. நல்லா கண்டு. இதுவும் கூடமா அப்போ கட்டினது என்ன ஒரு ஆச்சரியமாக கட்டிக்கிறாங்க. நம்ம பார்த்தீங்கன்னா இப்போது இந்த குல்தாரா வில்லேஜ் வந்து நம்ம பார்த்தாச்சு. அது வந்து நீங்கள் கூட பார்த்துருப்பீங்க எப்படி எடுத்தாச்சுன்னு சொல்லிட்டு. எனக்கு வந்து ரொம்ப பிடிச்சிச்சு. ஏதோ ஒரு ஃபிலிம் ஷூட்டிங் போன மாதிரி தான் இருந்துச்சு. ஏன்னு பார்த்தீங்கன்னா இங்கே வந்து நம்ம ஆல்ரெடி தீரன் பட ஷூட்டிங் வந்து நம்ம படத்தில் பார்த்துருக்கோம்ல, அதனால் நம்ம வந்து இதை பார்க்கும்போது ஏதோ ஒரு ஷூட்டிங் பிளேஸ் மாதிரி தான் இருந்துச்சு. பட் ரொம்ப நல்லா இருந்துச்சு. ரொம்பவே ஒரு மாதிரி இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு. இந்த மாதிரி நம்ம வந்து இன்னும் நம்ம நிறைய இடத்துக்கு நம்ம போகணும், எக்ஸ்ப்ளோர் பண்ணணும் அப்படின்றது தான் நம்மளோட ஆசை. அதில் வந்து ஃபஸ்ட்டான இன்ட்ரெஸ்டிங்கான பிளேசஸான இந்த குல்தாரா வில்லேஜை நம்ம பார்த்தாச்சுங்க. பாருங்களேன், அப்படியே ஒரு மாதிரி கேமராவில் பார்க்கறதுக்கு அப்படியே ஒரு மாதிரி அந்த பேருக்கு ஏற்ற மாதிரி கோல்டன் சிட்டி அப்படின்னு சொல்கிற மாதிரி இங்கே பாருங்கள், அப்படியே கோல்டாக மின்னுது. இப்போ அப்படியே பார்க்கும்போது செம்மையாக இருக்குல்லங்க. இப்போ பார்க்கும்போது பாருங்கள், இப்போ தாங்க அந்த ஏற்ற மாதிரி கோல்டன் சிட்டியான்றது இப்போ தான் போல சூப்பராக இருக்குது. டைம் பார்த்தீங்கன்னா இப்போது 6 o'clock டைம் ஆகுது. இப்போ பார்த்தீங்கன்னா க்ளோஸ் பண்ணுற டைமு. நம்ம வந்து இந்த ஜாசல்மரில் ஃபஸ்ட் பிளேஸான குல்தாரா வில்லேஜ் நம்ம பார்த்தாச்சு. அடுத்து நம்ம வந்து எங்கே போக போகிறோம்னு பார்த்தீங்கன்னா சாம் சாண்டியோன்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் அது வந்து இன்றைக்கி நம்மளால் போக முடியாது. நாளைக்கு மார்னிங் நம்ம வந்து சாம் சாண்டியோன்ஸ் போகலாம். அது பார்த்திங்கன்னா 40 கிலோமீட்டர் இருக்குது. அதனால் இப்போ நம்ம வந்து அப்படியே போகும்போது எங்கன்னா வில்லேஜ் எங்கன்னா இருக்கான்னு பார்க்கலாம். போகிற வழியில் அப்படியே எங்கன்னா வில்லேஜ் இருந்துச்சுன்னா அங்கே நம்ம ஸ்டே பண்ணிவிட்டு நாளைக்கு நம்ம வந்து சாம் சாண்டியோன்ஸில் நம்ம அங்கே போய் விளாக் எடுக்கலாம். இன்றைக்கி வந்து நம்ம எங்கன்னா ஒரு பக்கம் வில்லேஜ் இருக்கான்னு சொல்லிட்டு பார்த்துட்டு அப்புறமா நம்ம அங்கேயே தங்கிடலாம். குல்தாரா வில்லேஜ்
ட்ராவல் முடிஞ்சிச்சு. ஓகேங்க நண்பா, பாய். நாளைக்கு நம்ம சாம் சாண்டியோஸை வந்து பார்க்கலாம்.